பகுதி 3. வியப்பில் காயத்ரி. அதோ என்னோட வீடு. வியப்பிலும் பயத்திலும் உற்று உற்று பார்த்தா காயத்ரி. இது உங்களோட வீடா அப்படின்னு ஆச்சரியமாக கேட்டா. அதுக்கு அவன், ஏன் பார்த்தா நம்புகிற மாதிரி இல்லையா? ஆமாம், அப்படி இல்லாதனால தான் நான் கேட்டேன். அதுக்கு அவன் அவளை முறைச்சி பார்த்துட்டு, சரி இப்படியே நின்னா எப்படி, வீட்டுக்குள்ளே வாங்க அப்படின்னு அவன் சொன்னான். அதுக்கு காயத்ரி தயங்கிக்கிட்டே தலையை வேண்டான்னு அசைச்சபடி வீட்டுக்கு வெளியிலே உட்காந்துருந்தான். அவன் உடனே, ஏங்க வெளியே வேற நல்லா பனி பொழிஞ்சிட்ருக்கு, நீங்கள் உள்ளே போய் படுங்க, நான் இங்கேயே வெளியே படுத்துக்கிறேன், பயப்படாமல் போங்க. அதுக்கு காயத்ரி, இல்லை வேண்டாம், நான் வெளியவே உட்காந்துருக்கேன், கொஞ்சம் விடிஞ்சதுமே இங்கேருந்து சீக்கிரமாக கிளம்பிடணும் அப்படின்னு சொன்னான். அந்த நபருக்கு கோபம் வந்துச்சு. ஏங்க நான் சொல்கிறத கேளுங்க, நீங்கள் உள்ளே போய் படுங்க, வேணும்னா உள்ளே போய் லாக் பண்ணிக்கோங்க, நாளைக்கு விடிஞ்சது முதல் வேலையே உங்கள் ஸ்கூட்டியை ரெடி பண்ணுறது தான் அப்படின்னு சொன்னான். யோசித்த காயத்ரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட அந்த வீட்டுக்குள்ளே போகிறதுக்காக எழுந்திரிச்சு நின்னான். அப்படியே மெதுவாக கதவை திறந்தான் அந்த நபர். உடனே காயத்ரி அந்த நபர்கிட்ட, இந்த வீட்டில் வேறு யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு பதட்டத்துடனே கேட்டான். அதுக்கு அவன் அவளை புருவத்தை தூக்கிக்கிட்டே மெதுவாக திரும்பி பார்த்தான். உடனே காயத்ரி, அதில் சும்மா தான் ஒரு சேஃப்டிக்காக கேட்டேன். உடனே அந்த நபர், நல்லா கேட்டிங்க போங்க அப்படின்னு சின்ன ஸ்மைலோட சிரித்தான். உடனே காயத்ரி மனசுக்குள்ள, பரவாயில்ல, இந்த ஹிட்லருக்கு கூட சிரிக்க தெரியுது, இல்லாட்டி மூஞ்சியை உருன்னே வச்சிட்ருப்பான். உடனே அந்த நபர் லைட் ஸ்விட்சை போட்டான். வீடு பார்க்க ரொம்ப பெருசாட்டும் பார்க்க அழகாகவும் சுத்தமாகவும் இருந்துச்சு. அந்த வீடை கண்ணெடுக்காமல் பார்த்துட்டு இருந்தா காயத்ரி. இப்போதான் காயத்ரி ஒரு நிசப்தமான அமைதியை உணர்ந்தான். அப்படியே பயந்துக்கிட்டே அந்த நபர் பின்னாடியே காயத்ரி பின்தொடர்ந்து போனான். அந்த நபர், இந்த ரூமை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னான். சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே காயத்ரி அந்த ரூமை சுற்றி சுற்றி பார்த்தான். உடனே காயத்ரி, எங்கள் ரெஸ்ட் ரூம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டுட்டு சடனாக திரும்பினான். ஆனால் அங்கே நின்று அந்த நபரை காணோம். காயத்ரி வாய் அடிச்சு போய் நின்னான். அப்படியே மனசுக்குள்ளே கடவுளை நினச்சிக்கிட்டே சுற்றி சுற்றி பார்த்தான். உடனே அந்த நபர் ரூமுக்குள்ளாடி கட்டி இருந்த ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளியே வந்தான். நீங்கள் ரெஃப்ரெஷ் ஆகணும்னா தாராளமாக போயிட்டு வரலான்னு சொன்னான். இவளுக்கு இப்போ தான் மூச்சே வந்தது போல இருந்துச்சு. இவளும் சரின்னு சொன்னான். காயத்ரிக்கு இந்த இரவு தான் கடைசி இரவாக இருக்குமா? இந்த இரவு அவளுக்கு அடுத்தடுத்து காத்திருப்பது என்ன? தொடர்ந்து கேளுங்கள் அடுத்து வரும் பகுதிகளில். இந்த கதையை இன்னும் சுவாரஸ்யமாக கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.